Taste the Daily. மத்திய பட்ஜெட் விவசாயத்தை புறக்கணிப்பதாகவும் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் தருவதாகவும் அமைந்துள்ளதாக திருவாரூர் மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளனர். மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 60 நாட்களுக்கு மேலாக விளைபொருளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எந்த அறிவிப்புமே இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நாங்கள் முதலில் பதிவு செய்கிறோம். அதே போல மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தாக வேண்டும். அதற்கான எந்த அறிவிப்பையும் இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் வெளியிடவில்லை. இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழைகள் விவசாயிகள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக அந்த வேலைவாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த நாட்கள் கூட்டப்பட்டிருக்கிறதா அல்லது அதற்கான கூலி உயர்த்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கப்படும் நம்ம பிரதமர் அறிவிச்சிருந்தார் கடந்த பட்ஜெட்டில். இந்த ஆண்டு அது அந்த ஆரம்பித்ததுக்கான நிதியாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதில் எந்த அறிவிப்பும் இல்லை, ஏமாற்றம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு வரும் பட்ஜெட்டில் அதிக அளவில் நிதி ஒதுக்குறோன்னு கடந்த பட்ஜெட்டில் கொஞ்சமாக அறிவிச்சிருந்தார். இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் இருக்குன்னா இயற்கை வேளாண்மை பற்றியே இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் சொல்லலை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டு மிகப்பெரிய ஏமாற்றமான பட்ஜெட்டாக தான் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இதில் இல்லை, எந்த விதமான பலனும் இல்லை. நீங்கள் இந்த தொகை நம்ம ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கின் அடிப்படையில் நாங்கள் விகிதாச்சார அடிப்படையில் மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்பதெல்லாம் வேறு. நீங்கள் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது இந்திய அளவிலேயே இடர்பாடு நிறைந்த நாடு, சூதாட்டத்தின் அடிப்படையிலே விவசாயத்தை மேற்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய நாடு. வேளாண் பொருளாதாரத்தை தக்க வைத்தால்தான் நிலைத்த பொருளாதாரம் ஜிடிபியோட நிலைத்த நிலையை தக்க வைக்கும் என்ற நிலையில் இடர்பாட்டு நிவாரண நிதியை ஒதுக்கீட்டை மத்திய அரசு மிக மிக 4 மடங்குக்கு குறையாமல் அதிகப்படுத்தி உடனடியாக தமிழ்நாட்டிற்கும் இப்பொழுது பாதிப்புகளுக்கெல்லாம் தேர்ப்ப திரும்ப உடனே நிவாரணத்துக்கான ஒதுக்கீட்டு நிதியை அதிகப்படுத்த வேண்டும்.